ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை யாரும் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை கொண்டுதான் அற்புதம் செய்வதற்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு தான் அவர் நம்ம கூட வச்சுக்காரு. எதுக்கு வச்சுக்காரு? இந்த சரீரம் அவருக்காக இயங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ சாபமோ எந்த காரியம் இருந்தாலும் இயேசு நாமம் வெற்றபடியாக்கி கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தை நம்ம அறிந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில சாபம் தொடராது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு ரத்தத்தை கழுவ பண்பு நம்ம புதிய சிருஷ்டியா மாறி இருக்கிறோம். ஏனால் முற்பிதாக்கள் பாவம் வந்தாலும் சரி 7ஆம் தலைமுறைக்கு விசாரித்து சொல்லப்பட்டபடியால் நம்ம எப்போ ஆண்டோட உடன்படிக்கை பண்ணி ஆண்டோட நெருக்கமாகி அவருடைய அபிஷேகப்படுறோமோ அப்பொழுதே நம்முடைய சாபம் உடைந்து போனது. நம்ம அடுத்து பின்தொடரா, அதுதான் சத்தியம். அதைத்தான் 2 Corinthians 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவில் பிறந்தா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். யாரால இருக்கிறோமா? புதிய சிருஷ்டி. பழைய மனுஷன் அல்ல. பழைய சுவாசத்தை அடக்கி போட்டோம். பழைய மனுஷன் இருந்தால் நம்ம இங்கே இருக்க முடியாது. நம்ம இப்போ ஜெபிக்க முடியாது, கூட முடியாது, ஆவியை நிரம்ப முடியாது. நம்ம அப்ப பழைய மனுஷனை களைந்து போட்டு தேவனுடைய புது சாயலை அவருடைய பரிசுத்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறபடியால் தான் ஆண்டோடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்கிறது. அந்த செக்கினா மகிமை நம்முடைய கூட இருக்கிறபடியால் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே, நான் மரித்திருந்தால் 32 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்திருப்பேன். அவை அப்பேற்பட்ட தேவன் நாட்டில் கேள்வி கேட்க பின்பு பதில் தந்த தேவன். ஆண்டோடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது இஸ்ரவேலின் பரிசுத்தராய் கத்த சொல்றாது, உனக்கு பிரயோஜனமாயிருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை இல்லாமல் தேவன் இல்லை என்று சொல்லி அந்த நாட்டித்த அந்த தெய்வ பண்பு தான் இந்த நாள்களுக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவே நாட்களே ஆண்டவர் கூட இருக்கிறனால்தான் இப்படிப்பட்ட பாடலை கொண்டு அவருடைய காரியங்களை வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆவே 29வது பாடல். அல்லேலூயா. சோத்ரம் பாடுவோம், கூட வாங்க. 29வது பாடல். சோத்ரம் எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். வராத பற்றி கவலை கிடையாது, வந்தவங்களை பற்றி தான் கவலை. நீங்க அக்கினி தீபமாய் மாறணும். எந்த இடத்துல தில்லா பேசணும், தைரியமா என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். நம்ம அதுக்கு தான் தேவன் அபிஷேகம் தந்திருக்கார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் தெளிந்த புத்தியை ஆவியை கொடுத்தார். தெளிந்த அல்லேலூயா. ஆவே ஆண்டவருடைய கூட வாங்க என்ற பாடலை பாடி 29வது பாடலை பாடுவோம். கூட வாங்க இயேசு நீங்க, கூட வாங்க இயேசு நீங்க, உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கூட வாங்க இயேசு நீங்க, கூட வாங்க இயேசு நீங்க, உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து பரலோக மகிமை காண வேண்டும், பரலோக மகிமை காண வேண்டும். கூட வாங்க இயேசு நீங்க. ஆமென். கூட வாங்க இயேசு நீங்க, உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். சத்தியத்தின் சாட்சியாய் நாடு வாழ்ந்து, சத்தியத்தின் சாட்சியாய் நாடு வாழ்ந்து, உன்னாமல் சொல்லி வாழ வேண்டும், உன்னாமல் சொல்லி வாழ வேண்டும். கூட வாங்க இயேசு நீங்க. ஆமென்.
போல நாங்களும் வாழ வேண்டும். அச்சமின்றி சுவிசேஷம் சொல்லிடணும். அச்சமின்றி சுவிசேஷம் சொல்லிடணும். அனைவரையும் மந்தையில் சேர்த்திடணும். அனைவரையும் மந்தையில் சேர்த்திடணும். கூட வாங்க இயேசு நீங்க. டேடி கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கட்டப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும். கட்டப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும். கண்ணி கவலை யாவையோ தொலைத்து உதவணும். கண்ணி கவலை யாவையோ தொலைத்து உதவணும். கூட வாங்க இயேசு நீங்க. ஆமென். கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும். ஒரு நாளும் புறக்கணியால் சுமக்க வேண்டும். ஒரு நாளும் புறக்கணியால் சுமக்க வேண்டும். கூட வாங்க இயேசு நீங்க. கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கூட வாங்க இயேசு நீங்க. கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்தால் நமக்கு வட்டி வாங்கணுமா, கடன் வாங்கணுமா? அன்பு இங்க இல்லையா? தஞ்சாவூர் போயிட்டுரா? அவர் கூட இருக்காரையா? நம்ம கடன் வாங்கணுமா? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். என் ஆண்டவரை அறிகிற அறிவையடைந்த பின்பு ஒருத்தனை கஞ்ச போய் கடன் வாங்குகிறேன். யார்கிட்ட போய் கை நீட்டி நிற்பதும் கிடையாது. ஏன்டா நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சமணர். ஐஸ்வரியின் கனவும் எழுந்திருக்குப்பா. நம்ம அவர் அறிஞ்சிட்டு அவர்கிட்ட விழுந்து கேட்கணும், கதறணும். அதிகாலை எழும்பி அவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டு சொல்லணும், அப்பா என்னை காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மறைவு ஒன்றுமில்லை. இல்லையா? என்னை அழைச்ச நீங்க, என்னை சுமக்கிற நீங்க, என்னை நடத்துற நீங்க. அவர் நீங்க நடத்தும் போது நான் எதற்கும் கடன் வாங்கணும். நான் சத்தியத்தான் சொல்வேன். தேவனுடைய சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுயா. வேதம் நமக்கு தெளிவு. கண்ணீர் மாதிரி தண்ணி மாதிரி அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. நான் இல்லையா ஒன்று நடத்துறேன். நானெல்லாம் உன்னை உயர்த்தோடு வச்சிருக்கேன். நானெல்லாம் உன்னை உயர்த்தி வைக்கிறேன். நானெல்லாம் கூட இருக்கிறேன். நீ யாரையும் நம்பி வாழாத, மனுஷன் நம்பி பிரியப்படுத்தாத. ஏன்னா தேவன் ஒருவரே சர்வவல்ல தேவன். தேவன் ஒருவரே யாரையாக இருக்கிற தேவன். அவர் தேசத்தை உலகத்தை ஜெயித்த தேவன். அப்பேற்பட்ட தேவனை யாராவது மோதி ஜெயிக்க முடியுமா? ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. எத்தனையோ கங்கனடி காவி கொடிகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலே முடியல. அவங்க ஆளே அவங்கள தோக்கடிச்சாங்க. ராமர் கோயில் கட்டி அவங்க ஆளே அவங்க நடக்க பெரிய அவளால் பெரிய இடம் கிடைக்கல. பாதி இடம் காது. ஏன்? தேவ பிள்ளைய கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றது. உன் ஆதாரத்தை தண்ணி மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பால் பலனை காண்பாய். ஜெபம் என்பது நிர்விசாரம் அல்ல. ஜெபம் என்பது தேசத்தை விழுக்கிறது. நம்ம காதி காலில் ஆண்டு சமுத்திரம் முட்டி போட்டு ஆண்டு கண்ணீரோடு அழுகலாம். மனுஷன் அழாதீங்க.
தேவ சமூகத்தில் அழுதுங்க. தேவ சமூகம் என்னாலும் சிலட்டு கொட்டி தீருங்க. அவர் கேட்கிறவர், அவர் நமக்கு பதில் தந்தவர். அவரை தவிர எவரும் நமக்கு தீமையை தான் செய்வாங்க, ஆனா அவர் மட்டும்தான் நன்மை செய்வார். உலகத்துல அவரை தவிர எவரும் நன்மை ஒன்றும் அவரை போல யாரும் இல்லை. நான் ருசித்து பார்த்த இடத்துல கத்த நல்ல என்பதை ருசித்து பாரு வேசம் சொல்றேன். ருசித்து பார், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்யா அப்படின்றார். உங்க வாழ்க்கை எங்கே போடணும் இப்படிலாம்ல. ஏன்னா நான் சத்தியத்தில் இறங்கிட்டேன்னா நான் ஆழமாக பேர் வாங்கலாம். உங்களை எல்லாம் அந்த அப்படியா மாற்ற நீங்கள் மாறணும், செயல்படுத்தணும். ஐயா நம்ம 4 நாள் வாழ்ந்தாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை பேரை எடுக்கணும். அங்கே போய் சேரணும். இங்கே உலகத்தில் பெரிய வாழ்க்கை கட்டு குடி கட்ட பிறகு போகல. நான் வீட்டை கட்டி வீட்டை கொண்டு போகிற கிடையாது. நான் வீட்டுக்காக என்ன செய்ய கிடையாது, கிடையாது. நமக்கு நல்ல ஒரு வீடு பரவாயில்ல வச்சுக்க, அந்த வீடை சந்திக்கணுமையா, அதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணுமையா, அதுக்கு நம்ம தான் பிறந்திருக்கவையா, அதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு நாளை கூட்டி கொடுப்போம். எப்படியாகிற 4 ஜனங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அழிந்து போற ஜனங்களை தேவ சமூகத்தில் கூட்டி செய்யும். இதுதான் உண்மையான சத்தியம். நான் சத்தியத்தை தான் பாட்டு பேசுறேன், பாட்டா பாடுங்க, பாட்டு கதையை கப்ச கதையில பேசுறேன். அல்லையா, ஏனென்றால் வேதத்தை ஆண்டில் கேட்டாங்களே உடைய வேதத்தின் மகத்துவங்களை பாடலாய் கொடுக்கணும். இதனால் ஆதியா முதல் வெளிப்பு தரணும் கேட்டேன், தந்தாரு செய்கிறேன். அதுக்கு காசு செலவு இல்லையா, காசு பணம்லாம் வீணாக செலவு கிடையாது. கத்திருக்கென்று 4 ஜனங்களை பரிசுத்தவான்களை கூட்டி வச்சு ஒன்றா சேர்ந்து ஜெயிப்போம். நம்ம சாரமாக கடந்த வாரத்தில் மையாடுதுறை அரசாண்ட கொடுத்தார். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம், அவ்வளோதான். இப்போ போய் என்ன செய்ய, அந்த கிராமங்களுக்கு போய் கற்ற வார்த்தை சொல்ல போகிறோம், ஜனங்களை திருப்ப போகிறோம், ஜனங்களை ஆதாயம் பண்ண போகிறோம். சொல்லுவையா, அப்போ நம்ம எந்த கால் வச்சா அந்த ஜனங்க பெருகணுங்கய்யா. நம்ம கால் வச்சா அந்த ஜனங்களுக்கு இயேசுடைய அன்பு என்ன என்று புரிய வைக்கணும். அதைத்தான் என் வீடு என்ற பாட்டில் பார்த்தேன். சொல்லுவையா, அப்போ நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை காண வைக்கணும், ஜனங்க தெளிவடையணும். காலம்புள்ளா குண்டிச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி கொண்டு 4 வச்சுட்டு நாள் பாடுவது அல்ல. 4000 எழுப்பையா, 40 கோடி எழுப்பையா, இங்க தேசத்தை எழுப்பையா. ஏன் அவன் அழைச்சாரு, நீ அவன் ஒருவரா இருக்கையில் நம்ம அவர் ஒருவர் உடைத்தார், ஆவி அவனத்திலே பரிபூர்ணமா இருந்தது. பின் ஏன் ஒருவரை படைத்தால் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படிதானே. நம்மளை அழைத்த நோக்கம் என்னையா, பரிசுத்த ஜனங்களை பெற்றெடுக்கணும். அப்போ நம்ம பரிசுத்த ஜனங்கள் பெற்றெடுக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? ஆவிக்குரிய ஜீவித்திலே ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அதன் மூலமாக இயேசு நாமம் மூலமாக என்ன செய்யணும், ஆண்டுடைய அன்பை எடுத்துரைக்கணும். ஆண்டுடைய சத்தியத்தை தெளிவாக சொல்லிக் கொடுத்து, சத்தியத்தில் இவ்வளவு பெரிய மகிமை இருக்குதா, இவ்வளவு வல்லமை இருக்குதா என்ற உணர அவங்க வைக்கணும். அப்படி நம்ம செய்வோம் என்றால் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆவே சோத்ராம் தேவ பிள்ளைகளா, நீங்களும் நானும் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆவே இந்த இடத்துல பார்த்தால நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு பாருங்க. சோத்ராம் ஆண்டோடைய பாடலை நாம் பார்க்கலாம். சோத்ராம் இதுதான் 19ஆம் பாடல் பாருங்க. ஆண்டவர் அந்த பாட்டு பாடும்போது 19 நான் உன்னோட்டுக்கோ நீ ஏன் கவலைப்படுறேன்னு, நான் நடத்தும்போது நீ ஏன் மற்றவரை சார்ந்து வாழ்றேங்க, நானல்லவா உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை அழைச்ச நானல்லவா. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், அவரை சார்ந்து கொள்வோம், அவரை பார்ப்பார், அவர் நடத்துவார். அல்லவா, நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. டாடி, நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. அக்கினி அபிஷேகம் என்னை நிரப்ப, அக்கினி அபிஷேகம் என்னை நிரப்ப, அழலாகி ஓடுவே
அழலாகி ஓடுவேன் உலகினிலே. நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? டடி நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதே என்னோடு நீ எங்க பயமில்லையே, என்னோடு நீ எங்க பயமில்லையே. நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? டடி நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? சொத்திகரிக்கும் தேவனே கூட உள்ளே, சொத்திகரிக்கும் தேவனே கூட உள்ளே. நீதிமானா என்னையும் நடத்திடுவே, நீதிமானா என்னையும் நடத்திடுவே. நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? டடி நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? அபிஷேக வார்த்தை என்று நீரே, அபிஷேக வார்த்தை என்று நீரே. துணையாக வருவேன் மரணமட்டோ, துணையாக வருவேன் மரணமட்டோ. நீர் என்னை நடத்தும் போது எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? டடி நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? புட்களுக்குள்ளிடையாய் மலர்ந்திடுவே, புட்களுக்குள்ளிடையாய் மலர்ந்திடுவே. வாசனையாம் தைலத்தை வீசிடுவே, வாசனையாம் தைலத்தை வீசிடுவே. நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? ஆமென். நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? உயிருள்ள வரையில் துதித்திடுவே, உயிருள்ள வரையில் துதித்திடுவே. உன்னத நாமம் சொல்லிடுவே, உன்னத நாமம் சொல்லிடுவே. நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? ஆமென். நானும் வாழும் போது பயம் எதற்கு? டடி நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? டடி நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? பயனுக்கு எமக்கு புதிய பயம் அவ்வளோதான். 80 தாண்டாலும் 90 அவன் தான் காப்பான். பிள்ளைகளை எப்படி தெரியும்? நீதான் சென்று நம்ம அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை கத்த என்ன செய்வார்?